என்ன ஏஜென்சியா? கைராசி ஏஜென்சி. எங்கே போகுது லோடு? ஆந்திரா குண்டூர் போகுது. என்ன லோடு? ஃபர்னிச்சர் சார். பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்கு சார். யோ வண்டியை போய் செக் பண்ணு. முருகா பாரு. பார்த்துக்கணும். ஐயா செக் பண்ணிட்டேயா, ஃபர்னிச்சர் தான் இருக்கு. ஃபர்னிச்சரா? அப்படியா? ஆமாய்யா. இந்தாப்பா கிளம்பு. வரேன் சார். ஏறினே. என்னையா இன்ஃபார்மர் கொடுத்த தகவல் பொய்யா இருக்கு? ஹலோ ஐயா. யோ நீ சொன்னபடி லாரி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஐயா லாரி ஃபுல்லா செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேயா, எதுவும் கிடைக்கலையா? ஐயா இந்த கேபினுக்குள்ள பாத்தீங்களா? கேபினா? இல்லையே. ஐயா நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ண சொல்லுங்கய்யா. இதோ செக் பண்ணிடுறேன். வாயா வாயா சீக்கிரம். ஏன் முருகா, இந்த போலீஸ்காரங்க இப்படித்தான் அடிக்கடி செக் பண்ணுவாங்களோ? அப்படித்தானே, இந்த மாதிரி பல இடங்களில் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சில லாரிகளில் தப்பான பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அடிக்கடி செக் பண்ணுறாங்க. என்னண்ணே மறுபடியும் போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? எது ஃபாலோ பண்றாங்களா? நம்ம வண்டியை தான் செக் பண்ணியாச்சுல்லப்பா. அவங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? நம்மளையா ஃபாலோ பண்ணுவாங்க? வேற எங்கேயாவது போவாங்க. நீ எதுக்கு வேகமா ஓட்டுற? எப்பவும் போல ஸ்லோவா மெதுவா போ. ஏதோ பிரச்சனை இருக்குண்ணே, அதான் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா விடாம துரத்துறாங்க? ஏன் முருகா, போலீஸ் நம்ம வண்டியை தான் ஃபாலோ பண்ணுதா? இவங்க கையை காட்டுற பார்த்தா நம்மளைத்தான் ஏதோ துரத்துற மாதிரி இருக்கே. ஒன்று பண்ணு, ரோட்டு ஓரமாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. நம்ம வண்டியில் எந்த பிரச்சனை இல்லைன்னா நேராக போயிடுவாங்கல்ல. அப்படியே நம்ம வண்டியில் எதாக இருந்தாலும் விசாரிக்கட்டுமே. ஓரங்கட்டு மடியில் கிணறுந்தா தானே வழியில் பயப்படணும். யோ இறங்க கீழே, இறங்கி வா. மேலே ஏறி கேபினை செக் பண்ணு. சரிங்க. என்னண்ணே தெரியலையே. ஐயா இருக்குங்க ஐயா. முருகா அண்ணே ஓடி வந்துடுறேன். ஓடி
ஏய். மேடம், சொல்லு. அண்ணா பேசுனீங்களாண்ணா? ஆ, சென்னை சங்க தலைவர்கிட்டலாம் பேசுனீங்களா? எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். என்ன பிரச்சனைனா, எந்த ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. இவன் ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. ஒரே குழப்பமா இருக்குடா. எந்த ஏரியாவில் வச்சு பிடிச்சாங்கன்னு கூட சரியா தெரியல. ஒண்ணுமே ஏங்க? புரியல. திடீர்னு எப்படிங்க நம்ம லாரியில கடத்தல் பொருள்லாம் வரும்? அதான் மீனாட்சி, எனக்கும் குழப்பமா இருக்கு. என்ன ஏதுனே புரியல. லோடு ஏற்றும் போது நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தானே அனுப்புறேன். அதுல கடத்தல் பொருள் இருக்க வாய்ப்பே இல்லை. என்னப்பா அது சோதனை? யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அம்மா, ஏன் நமக்கு இப்படி கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு தெரியல. யார சொல்லி என்ன பண்றது? தரித்திரம் பிடிச்ச பொண்ண புது சம்பந்தம்னு கூட்டிட்டு வந்தீங்க. போட்டோ வந்ததுக்கே இப்படி வருங்கால புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான். மகராசி நேர்ல வந்தா அவ்வளவுதான், குடும்பத்தோட களி திங்க வேண்டிதான். என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாதா? இது பாரு, இதோட நிறுத்திக்கோ. நீங்க எதுக்குங்க இப்ப எகிர்றீங்க? என்ன உங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் இருக்குமா? அரெஸ்ட் ஆனது என் புருஷனோட தம்பியும் தான். எனக்கும் அந்த வருத்தம் ஆதங்கம் எல்லாம் இருக்கும். ஏன் நீ கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது ஈரத்தோட நடந்துக்கோ. இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? லாரியில கடத்தல் பொருள் இருந்திருக்கு. உண்மை தெரிஞ்சாதானே இந்த குடும்பத்தோட யோகிதை என்னன்னு தெரியும். இந்த கைராசி குடும்பத்தோட வண்டவாளம் என்னன்னு அப்ப ஏய் பானு, டேய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? ஐயோ 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 ஐயோ, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, மனசு ரிலாக்ஸ் ஆக்கிக்கிங்க. உமா, அத்தையை கொஞ்சம் அங்கிட்டு கூட்டு போ. அட்டாக் வந்தாலும் வந்துடும். என்னங்க நீங்க? ஒன்றும் இல்லை. சரவணா, நீ முதல்ல டிவி கொஞ்சம் போட. எதுக்கு? எதுக்கா? என்னடா பேசிட்டு இருக்க? ராஜேந்திர லாரியில செம்மரம் கடத்துறான்னு சொல்லி போலீஸ் அவனை புடிச்சு வச்சிருக்காங்கடா. கைராசி குடும்பத்தோட மானமே காத்துல பறந்து காரி துப்பிட்டு இருக்காங்கடா. ஐயோ, இப்படி ஆயிப்போச்சு. இந்த பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. தெரியுமா? தெரிஞ்சாடா இப்படி எல்லாரும் அமைதியா சேல மாதிரி நின்று இருக்கீங்க? ஏண்டா இந்த வீட்டுல எவனா ஒருத்தர் மாட்டி விடுறதுல குறியா இருக்கீங்களா? இந்த பாருங்க, இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் நிறுத்திங்க. அப்புறம் கோவம் வந்துச்சு, சொந்த பந்தம்லாம் பார்க்க மாட்டோம். வேற யாரும் அடிக்க வேண்டியதில்ல, நாங்களே அடிப்போம். யாருன்னு பாரு. ஹலோ, அப்படியா? என்ன பிரச்சனை? என்னமா? எப்படி சரி, இருக்காங்க? நான் அண்ணன்ட்ட சொல்றேன் இரு. அண்ணா, சங்கத்துலேருந்து தெரிஞ்சவங்க கால் பண்ணாங்க. சங்கத்தில் எல்லாம் கூடியிருக்காங்களாம். வீரமணி ஏதோ பிரச்சனையை கிளப்பி விட்டுருப்பான் போல் இருக்கு. ஏன்னா போகணுமா? போயா? அண்ணே, நேரடியாக உங்களுக்கு ஃபோன் வந்தால் போகலாம். நாமளே எதுக்குண்ணே போய்? இல்லை சண்முகம், சங்கத்தோட தலைவரும் நான் தான். இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறது நான் தான். எப்போ இதெல்லாம் டிவியில் வர ஆரம்பிச்சிடுச்சோ
அப்பவே நான் இதுக்கு முன்னாடி போய் இருந்திருக்கணும். சரி, சரவணன், சண்முகம் 2 பேரும் கூட வாங்க. எங்க நானும் வரேங்க. நீ எதுக்குமா வர? இல்லங்க, உங்களை அனுப்பிட்டு என்னால அமைதியா வீட்ல இருக்க முடியாது. நானும் வரேன். பாருமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாங்க இல்ல, நானும் வரேன் ப்ளீஸ். ஆமாமா, நானும் என் தங்கச்சி கூட வரேன். உங்களை அனுப்பிச்சு விட்டு எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்களும் வர்றோம். வாங்க வாங்க போலாம் வாங்க. சரி சரி வாங்க. போடா போடா. ஏமா பானு, நீ வரல? நீ வந்தா சப்போர்ட். ரைட்டு. அம்மா அழாதீங்கம்மா, வாங்கம்மா வாங்கம்மா, அழாதீங்கம்மா. சோதனை. ப்ளீஸ் அழாதீங்க. வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்கய்யா. ஆமா, நீங்களும் இப்படி உட்காருங்கம்மா. வணக்கண்ணே. இருங்க தம்பி, அண்ணா, சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கட்டுண்ணே, பரவாயில்ல, உட்காருங்க. எங்க உங்க முதலாளி ராமலிங்கத்தை காணும்? இன்னும் வரலையா? ஐயா அந்த ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அந்த ஆபீஸ்க்கு போயிட்டாரா? ஆபீஸ்க்கு போயிட்டாரா? ஆமாங்கய்யா. நான் அவரை கூட்டிட்டு சங்க ஆபீஸ்க்கு போலான்னு நினைச்சேன். வர வழியில ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கல. ஐயா நீங்க கூட்டத்துக்கே வர வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. அது எப்படி? நாம அங்க போலேனா நல்லாவா இருக்கும்? அதுவும் என் மேல குற்றச்சாட்டு இருக்கிறப்போ. ஐயா, மீட்டிங்ல வீரமணி ஆட்கள் பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அதான் இந்த பாருங்க, அதெல்லாம் பார்த்தா முடியாது. சரி, நான் சங்கத்துக்கு கிளம்புறேன். ஐயா நீங்க போறது சரி. அம்மா வராங்க. அண்ணா, அண்ணி எதுக்கு வீட்டுக்கு போட்டுமே? என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நானும் வரேன். இல்ல மீனாட்சி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். இல்லங்க, நானும் வரேனே. அண்ணே, கொண்டு பண்ணலாம் அண்ணே. அண்ணி இங்கேயே இருக்கட்டும், சரவணன் வேணா கூட இருக்கட்டும். நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். இல்ல நான் அண்ணன் கூட போறேன். நீங்க இங்க அன்னிக்கு துணையா இருங்க. இல்லடா, நான் கூட போனது கரெக்டா இருக்கும். அதுக்கு சொல்ல நான் என்னன்னா, சண்முகம், நீ இங்க இரு. நான் சரவணனை கூப்பிட்டு போறேன். ஏண்ணே? காரணமாக தான் சொல்றேன். ஒருவேளை நாங்க திரும்பி வர லேட் ஆச்சுன்னா சங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அணுக வேண்டி வரும். அதுக்கு நீ இருந்து வக்கீல பார்க்கணும் இல்லையா? என்னங்க, என்ன பிரச்சனை? ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அண்ணி இல்ல மீனாட்சி, போலீஸ் வரைக்கும் போகுங்கிறதுனால ஒரு எச்சரிக்கைக்காக முன்னாடியே சொல்லிட்டேன். என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? அண்ணி ஒன்றும் ஆகாது அண்ணி, பயப்படாதீங்க. அண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கண்ணே. தைரியமா இரு, ஒன்றும் ஆகாது. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இரு, சரியா? அண்ணே, நம்ம மாப்பிள்ளை வைரவன் வெளியவே நின்றுட்டு இருக்காரு. அவர் அங்கே கூட வந்தாருன்னா தேவையில்லாதெல்லாம் பேசி பிரச்சனை ஆகிடும். நீங்களே ஏதாவது பேசி கொஞ்சம் திருப்பி அனுப்பிடுங்கண்ணே. சரி ஐயா, இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். ஒன்றும் வேண்டாம், நான் புறப்படுறேன். நேரம் ஆயிடுச்சு. சரிங்க, வரையா பாப்பா. போலாண்ணா. பார்த்து வரேன் நீ. உட்காருங்க நீ. தம்பி உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. ஆமாம், அது என் மாப்பிள்ளை சிவஞானத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் கூட வந்து இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன்.
அட அது சப்ப மேட்டரப்பா, அதை நான் பாத்துக்கிறேன். அட நீ எதுக்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இது நான் கூப்பிடுறேன். சரி வாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பார்த்து எத்தனை இருங்க. வாங்க வாங்க. நீங்க வர வேண்டாம், நான் சரவணனை கூட்டு போறேன். எது வர வேண்டாமா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு என்ன மட்டும் தனியா போக சொல்றீங்களா? என்னடா நாங்க சார்? தான் சொல்றோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா வாங்கண்ணா. ஏங்க டேய் என்னடா என்ன போர்வாளி இல்லாம போருக்கு போறாங்க? போங்கடா போங்க, அங்க போய் அடி வாங்கி கதற சத்தம் என் காதுல கேட்டதுக்கு அப்புறம் உங்களை காப்பாத்துறேன். இவங்க எதுக்கு நம்மளை தள்ளி விட்டு போறாங்க? பாத்துக்குவோம். இந்த பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம யாரும் பேசி பிரச்சனை பெருசா தயவு செஞ்சு நான் சொல்றது. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. ஏன் எல்லாரும் இங்கே நிக்கணும்? உள்ள போய் உட்காரலாம்ல? ஐயா உள்ள விடமாட்டேன்றாங்க ஐயா. யாரு? நாங்க தான். ஏன்? இதோ உங்க அண்ணன் சிவஞானம் சங்க தலைவர் கடத்தல் பண்ணியிருக்கிறாரு சட்டவிரோதமா. அது விவரம் என்னன்னு தெரியாம நாங்க எப்படி உள்ள விடுறது? யார் சொன்னா? அது சூழ்ச்சி. நிரூபிக்க முடியுமா உங்களால? உண்மையான குற்றவாளி மாட்டுவானுங்க. டேய், கடத்துனது கைராசி ஏஜென்சி லாரி தானடா? அது எங்க ஏஜென்சி லாரி தான், நாங்க ஓனர் கிடையாது. அதுக்கும் நீங்க தானே பொறுப்பு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கடத்தல் பண்ண ஒருத்த எப்படா சங்க தலைவர் பதவியில் இருக்கிறது? முடியாதுடா, சங்க விதி அதை ஒத்துக்கிடாது. ஆமா, சங்க விதிப்படி தலைவராக இருக்க முடியாது. இதை பாருங்க, சிவஞான ஐயாவை பத்தி ஊருக்கே தெரியும். யாரோ செஞ்ச சூழ்ச்சி இது. இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் சங்கத்தில் இருக்கிற முக்காவாசி உறுப்பினர்கள் இங்கே வரல. நாங்கள் கூட சிவஞான ஐயாவை வரவேணான்னு தான் சொன்னோம். அது எப்படியா வர வேண்டாம்னு சொல்லுவேன்? கடத்தல் வேலையை பண்ணவன் தலைவர் பதவியில நீடிக்க கூடாது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. யோ சிவஞானம், வெளியே போயா. டேய், யார் முன்னாடி கை நீட்டி வெளில போக சொல்றாங்க? வெளிய போடா வெளில. அண்ணா முன்னாடி கை நீட்டுறீங்க. வேடா சொல்றா. என்ன தைரியம் இருந்தா யார் மேல கை நீக்குறா? ஓடுறா, பாத்துக்கிட்டீங்க. சொல்றேன். சரவணா, நான் என்ன சொல்றேன்? நீங்க போடா வெளில. சரவணா, எங்க முன்னாடி
ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. வேண்டாம் சார். ஆள் கம்மியா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கியா? அந்த போடா ஓடா கடவாவா ஓடா சரவணா வேண்டாம். சரவணா நான் என்ன சொல்லி கூட்டு ஓடா சரவணா நிறுத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரு மேல தொலைச்சிருவேன். சரவணா இங்க வா. இப்படி வா. கொன்றுவேன். ஏய் தூக்கிடுவேன் பாக்குறியா? ஏய் இரு சரவணா. ஏய் இருப்பா. இங்க பாருங்க, நான் இப்ப இங்க வந்தது என் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணதான். எல்லாரையும் கூப்பிட்டு சங்கத்துல உட்கார வச்சு முறையா சொல்றதுக்கு தான் வந்தேன். அண்ணா ஐயா அதுக்கு அவசியமே இல்லையா. இந்த பாருங்க, பதவி எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது நீங்களா பார்த்து கொடுத்தது. உங்க விருப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். ஏன் சம்பந்தப்பட்ட லாரியில கடத்தல் பொருள் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால விதிக்கு உட்பட்டு நான் பதவி விலகிறேன். அப்படி ஒரு விதியே கிடையாது ஐயா. சங்கத்தை சேர்ந்த யாருமே உங்களை தவறா சொல்லவே இல்லையா. இந்த பாருங்க, விதி இருக்கோ இல்லையோ நான் விலகிறேன். அண்ணா நாங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம்யா. ஒத்துக்கவே மாட்டோம். ப்ளீஸ் நல்லா கேளுங்கய்யா. என்னைக்கா இருந்தாலும் எங்க சொல்றத கேளுங்க. தலைவர் நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. எங்களால ஒத்துக்க முடியாது. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. டேய் போலீஸே வருது பாரு. கத்திட்டு இருக்கீங்க, சட்டப்படி அரெஸ்ட் பண்ண போறாங்க பாரு.